உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் குடிவளம் ரவி. இது என்னுடைய 7வது வீடியோ. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஏன்னா இந்த ஒயிட் பேலன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, இமேஜ் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒயிட் பேலன்ஸ் முக்கிய காரணம். கலர் டோன், ஏன்னா ஒரு இமேஜில் கலர் டோனை கொண்டு வரதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பேலன்ஸு. கேமராவில் ஒரு செட்டிங்ஸ் வச்சுட்டு அதையே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் கேமராவில் என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் மாற்றணும், அப்படி மாற்றி நம்ம படம் எடுத்தால் தான் ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி மாற்றி படம் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த ஒயிட் பேலன்ஸு. இந்த ஒயிட் பேலன்ஸ் வீடியோ நான் பார்ட் 1 பார்ட் 2வாக வெளியிடலான்னு இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்டில் அவ்வளோ தகவல்கள் இருக்குது. ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு அட்வான்ஸான தொழில்நுட்பங்கள், இப்படி நிறைய இருக்குது. ஒயிட் பேலன்ஸனுடைய முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் வெள்ளை சமநிலைன்னு சொல்லலாம், அல்லது வெள்ளை சமன்பாடுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒயிட் பேலன்ஸ் நம்ம கலர் பேலன்ஸ்னு நம்ம சொல்லலாம், அல்லது நியூட்ரல் பேலன்ஸ்னு சொல்லலாம், அல்லது கிரே பேலன்ஸ்னு சொல்லலாம். இதை தான் திரைப்படத்துறையில் அதாவது சினிமா துறையில் இதை கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிஐ டிஜிட்டல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை பதிவு பண்ணுறோமா, அதாவது இப்போ நம்ம இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஒரு காட்சியை பதிவு பண்ணலாம், அல்லது ஒரு நபரை பதிவு பண்ணலாம், அல்லது ஒரு பொருளை பதிவு பண்ணலாம். இப்படி நம்ம ஒரு ஃப்ரேம்குள்ளார நம்ம என்ன இருக்குது, இப்போ காட்சினா அது ஒரு சப்ஜெக்ட்டு, நபர்னா அது ஒரு சப்ஜெக்ட்டு, பொருள்னா ஒரு சப்ஜெக்ட்டு. இப்போ நம்ம ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை அப்படின்னா, சப்ஜெக்டை பதிவு பண்ணுறோமா, அல்லது சப்ஜெக்ட் மேலுள்ள ஒளியை பதிவு பண்ணுறோமா, இல்லை சப்ஜெக்ட் மேலுள்ள ஒளியின் வண்ணத்தை பதிவு பண்ணுறோமா. அப்படியும் இல்லை அப்படின்னா, ஒளியினால் சப்ஜெக்டில் ஏற்படும் வண்ண மாற்றத்தை நீக்கி அதன் சரியான வண்ணத்தை பதிவு பண்ணுறோமா. அதாவது ஒரு லைட்னால் சப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய அந்த வண்ண மாற்றத்தை நீக்கி சப்ஜெக்டினுடைய சரியான வண்ணத்தை பதிவு பண்ணுறோமா அப்படிங்கிறதான் இந்த ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் இந்த ஒயிட் பேலன்ஸில் பண்ணுறது ஒயிட் பேலன்ஸா, இல்லது பிளாக் பேலன்ஸா, இல்லை கிரே பேலன்ஸா, இதில் எது சரி அப்படின்னு பார்க்கும்போது நாம் பண்ணுறது கிரே பேலன்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த கிரே பேலன்ஸு நம்ம ஏன் ஒயிட் பேலன்ஸ் அமைக்க நம்ம ஏன் கிரே கலரை நம்ம தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒயிட் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம லைட் எல்லாத்தையும் போடும்போது அந்த ஒளியினால் வெள்ளை வண்ணம் என்ன பண்ணோம் அப்படின்னா 36% ஒளியை பிரதிபலிக்கும். அதே ஒரு பிளாக் கலரு அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9% ஒளியை பிரதிபலிக்கும். ஆனால் கிரே வண்ணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18% ஒளியை பிரதிபலிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிரே வண்ணத்தை நம்ம ஒரு 18% கிரே அப்படின்றோம். எல்லா கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேனுவல் மோடு தாண்டி ஒரு ஷட்டர் பிரியாரிட்டி, ஒரு அப்பரிச்சி பிரியாரிட்டி, இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் மோடில் எடுக்கும்போது எல்லா கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேவாக தான் ஒரு சப்ஜெக்டாக பார்க்கும். ஒரு கிரே வண்ணத்தை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஒயிட் பேலன்ஸ் அமைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு கிரே வண்ணத்தை பேஸ் பண்ணி ஒயிட் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு வெள்ளை வண்ணம் நமக்கு வெள்ளை வண்ணமாகவே கிடைக்கும். அதில் வேறு எந்த வண்ணமும் கலக்காமல் வெள்ளையாகவே நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒயிட் பேலன்ஸ் 3 வகைகளில் பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். என்ன சார் முதல் வகை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் படம் எடுக்கிறோம். அந்த சூழ்நிலையில் என்ன ஒளி இருக்குது, என்ன வண்ணம் இருக்கோ அந்த வண்ணத்தை மாற்றாமல் அப்படியே பதிவு பண்ணுறது. இப்போ நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காலை வேளையில் ஒரு பீச்சுக்கு போகிறோம். அங்கே ஒரு சன்ரைஸ் வருது. அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சிகப்பு, ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த லைட்டிங் வரும். அப்போ அந்த லைட்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே பதிவு பண்ணுறது. அதில் அதை மாற்றாமல் அந்த என்ன உண்மை, அந்த ஒரு ஒளியுடைய வண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உண்மைத்தன்மை மாறாமல் நம்ம பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் வகை. அதுக்கடுத்து நம்ம 2வது வகை பார்க்கலாம். 2வது வகை என்னென்னா, இதை தான் நம்ம
நம்ம எல்லா ஃபோட்டோகிராஃபரும் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த 2ஆம் வகை ஒயிட் பேலன்ஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஒளி இருக்கோ அந்த ஒளியில் என்ன வண்ணம் இருக்கோ அந்த வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து கலந்துரும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வண்ணத்தை நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். இப்போ இதுக்கு உதாரணம் படம் பாருங்கள். எப்படி சொல்கிறதுனா, எல்லோ பேஸ் லைட் இருக்குது, அது வந்து இந்த ஒயிட் கிளாஸில் வந்து கலந்துருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சளை வண்ணத்தை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட்டாக பதிவு பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த ஒரு கப்புள்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஆரஞ்சு ஒளி வந்து பட்டிருக்குது. இதை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை பதிவு பண்ணுறோம். அடுத்த படம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடி மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெஜந்தா டோன் வந்து ஒளி வந்து பட்டிருக்குது. இதை நம்ம நீக்கிட்டு பதிவு பண்ணுறோம். இப்போ இது 3ஆம் வகை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம படம் எடுக்கக்கூடிய ஒரு ஒயிட் பேலன்ஸ் வகை. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் உள்ள அந்த ஒளியினுடைய வண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம், கூடுதலாக பதிவு பண்ணுறது. அது வந்து வண்ணங்களை வந்து அதிகமாக பதிவு பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு காலை வேளை சூரியனை படம் எடுக்க போகிறோம். அங்கே வந்து ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு வண்ணங்கள் இருக்கும். இதை வந்து அதிகமாக ரெட்டாக பதிவு பண்ணுறது, அதிகமாக எல்லோவாக பதிவு பண்ணுறது, அதிகமாக ப்ளூவாக பதிவு பண்ணுறது. இப்படி வந்து அந்த கிடைக்கக்கூடிய ஒளியின் வண்ணத்தை அதிகப்படியாக பதிவு பண்ணுறது. அப்புறம் என்னென்னா இன்னொன்று அதை மாற்றி பதிவு பண்ணுறது, உல்டாவாக அப்படியே. இப்போ ரெட் இருந்தால் எல்லோவை பதிவு பண்ணுறது, எல்லோ இருந்தால் ரெட்டாக பதிவு பண்ணுறது, மாற்றி இப்படி பதிவு பண்ணுறது. இதில் பாருங்கள், படங்கள்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த இதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்க, இந்த கப்புள்ஸ்க்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ரெட்டு, எல்லோ இருக்குது. இது வந்து அந்த இடத்துல கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் பேலன்ஸ் மூலமாக மாற்றி அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக ஒரு கலரை வந்து கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி இப்போ இந்த வண்ணத்தை மாற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நிற்கிறாரு. இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வெள்ளையாக தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக படம் எடுக்கணுங்கோசரம் அங்கே வந்து ரெட்டு, எல்லோவை கொண்டு வந்திருக்கோம். இப்படி வந்து நம்ம வந்து ஒரு 3 வகையான ஒயிட் பேலன்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, ஃபிலிமில் வந்து ஒயிட் பேலன்ஸினுடைய வரலாறு. இது என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன தான் ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் நம்ம வந்து அப்டேட் ஆகி போயிட்டுருப்போம். ஆனால் நாம் இதனுடைய அடிப்படை என்ன, இது முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் நம்ம அப்படி பார்க்கும்போது ஃபிலிமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் மிக்சர், அதை வந்து எமல்சன்னு சொல்லலாம். ஃபிலிம் மேலே வந்து ஒரு மேற்பூச்சி இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு எமல்சன் மூலமாக இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து சமன் செய்யப்பட்டது. இது வந்து ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் நிறைய எமல்சன், பல்வேறு வகையான எமல்சன்கள் வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் சமன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த படத்தை பாருங்களேன், ஃபிலிமினுடைய ஒரு பேசிக் என்ன அப்படின்னா ஆர்ஜிபி வண்ணங்களை பதிவு பண்ணணும். இப்போ இந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது ஃபிலிம் பேஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3 வண்ணங்களையும் பதிவு பண்ணுறதுக்கு உண்டான எமல்சன் பூச்சி தான் இந்த டயக்ராமு, இந்த படம். அடுத்து இந்த படம் பாருங்களேன், இதில் வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸினுடைய அந்த எமல்சன் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஃபிலிம் பேஸு, 2வது பார்த்தீங்கன்னா சப்பிங் லேயர் அப்படின்னா துணை லேயர். அதுக்கடுத்து 3, 4, 6 இது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட்டு, க்ரீன், ப்ளூ வண்ணங்களை ஃபிலிமில் பதிவு பண்ணுறதுக்கு உண்டான லேயர்ஸு. இதில் 5 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லோ ஃபில்டர். இந்த எல்லோ ஃபில்டர் மூலமாக தான் ஒயிட் பேலன்ஸை வந்து அவங்க சமன் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் நீங்கள் பார்க்குற இந்த ஃபிலிம் வந்து ஒரு டேலைட் ஃபிலிமு. இதில் வந்து என்னென்னா, இப்போ டேலைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ வண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளூவை நீக்கிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணுங்கோசரம் எல்லோ ஃபில்டர் கொடுத்து இந்த எமல்சன் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேலைட் பேலன்ஸ்டு ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த டேலைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5500 ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து நீல வண்ணத்தில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த கொடாக்கு, இந்த ஃபியூஜி ஃபிலிமு, கோனிகா ஃபிலிமு, இந்த மாதிரி ஃபிலிம்லாம் வந்து பகலில் படம் எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியிட்ட ஃபிலிமு. இது 6000 கெல்வினில் வந்து படம் எடுக்கக்கூடியது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒயிட் பேலன்ஸுடைய ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, இதில் வந்து எல்லாமே வந்து எல்லோ டோன் வந்து இருக்கும் ஃபிலிமில். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், இந்த ஃபியூஜி ஃபிலிம் சுப்ரியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4th கலர் லேயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஒயிட் பேலன்ஸ். 3 லேயர் என்ன அப்படின்னா ஆர்ஜிபி, 4வதாக ஒரு லேயர் வந்து ஒயிட் பேலன்ஸுக்கு வேண்டி இந்த ஃபிலிமை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பகலில் எடுத்திருக்கோம், உள்ள இண்டோரில் எடுத்திருக்கோம், வீடியோ லைட்டில் எடுத்திருக்கோம். அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஃபிலிம்லாம் டேலைட் ஃபிலிமு,
இந்த டங்ஸ்டன் ஃபிலிமு இந்த மாதிரி ஃபிலிம் இருக்குது, இதுக்காக வேண்டி இந்த ஒயிட் பேலன்ஸ்க்காக வேண்டிய இந்த மாதிரிலாம் ஃபிலிம் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து தெரியல. நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பார்த்து இந்த ஃபிலிம்லாம் வாங்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து எங்கே நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஃபிலிமாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் பிரிண்ட் போடுற இடத்துல பிரிண்டர்கிட்ட சொல்லி, சார் இது வந்து அதிகமாக ப்ளூ இருக்குது, கொஞ்சம் ப்ளூவை கட் பண்ணுங்கள், எல்லோ அதிகமாக இருக்க கட் பண்ணுங்கள், ரெட் இருக்குது அதிகமாக கட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து எங்கே அவரை வந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் வேலையை வாங்கினோம் அப்படின்னா அந்த லேபிளை தான் நம்ம வந்து வாங்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிமில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் பேலன்ஸ்டு ஃபிலிமு. இப்போ நம்ம ஒரு வீடியோ லைட்டில் படம் எடுக்கிறோம், ஒரு குண்டு பல்பில் படம் எடுக்கிறோம், அல்லது ஒரு சோடியம் வேப்பர் லைட்டில் படம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிலிம் வந்து பயன்படுத்தலாம். இது மூணுமே இந்த ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3200 கெல்வின்னு. இதில் வந்து என்ன இந்த வண்ணங்களை வந்து நீக்கிட்டு பதிவு பண்ணணும். அப்போனா இதில் வந்து ப்ளூ லேயர் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? முன்னாடி பார்த்தது டே லைட்டில் வந்து எல்லோ லேயர், இதில் வந்து ப்ளூ லேயர். ஓகேங்களா? ப்ளூ லேயர் இப்போ பதிவு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளூ லேயரானது அந்த சிவப்பு வண்ணத்தை நீக்கிறோம், ஆரஞ்சு நீக்கும், எல்லோவை நீக்கும். ஓகேங்களா? இதிலே பாருங்களேன் T64 டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம்லேயே போட்டிருக்காங்க. சினிஃபீல்டில் பயன்படுத்துகிற ஃபிலிம் வந்து இந்த 800T ஃபிலிமு. இந்த மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஒயிட் பேலன்ஸோட அடிப்படை என்ன அப்படின்னா கெல்வின். இதுதான் நம்ம வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வந்து ஒயிட் பேலன்ஸில் என்ன அப்படின்னா ஒரு கெல்வினு. இந்த கெல்வினை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக்கான விஷயங்களை பார்த்துட்டு இந்த கெல்வினை பார்த்தா இந்த ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம நல்லா கற்றுக்க முடியும். அதில் என்னென்ன அப்படின்னா லைட்டு முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு மூணாவது கலர் டெம்பரேச்சர். இது எல்லாமே ஒயிட் பேலன்ஸ்க்கு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ லைட்னா என்ன சார், ஒளி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசிக்காக நம்ம இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபினுடைய பேசிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காட்சியை வந்து நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது, ஒரு நபரை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறது கிடையாது, அல்லது ஒரு பொருளை வந்து நம்ம பதிவு பண்ணுறதில்ல. நம்ம வந்து இதில் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்னு சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு காட்சி, ஒரு நபர், ஒரு பொருள், நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம பதிவு பண்ணுறது கிடையாது, அவங்க மேலுள்ள ஒளியை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இதுதான் வந்து ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு பேசிக்கு. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒளியினால் அந்த சப்ஜெக்ட் மேலே பட்டு வரக்கூடிய ஒளியை நம்ம வந்து கேமராவில் பதிவு பண்ணுறோம். இதனால தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் கேமரா, சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லி SLR அல்லது DSLR அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இப்போ உள்ள மிரர்லெஸ் கேமராவுக்குமே இது வந்து பொருந்தும். இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு பேசிக்கே. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிற துகள்கள் இருக்குது, பார்ட்டிசல்ஸ். ஓகேங்களா? அந்த துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைகள் போல் செயல்படும். இப்போ இந்த ஃபோட்டான்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு தான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற வார்த்தையே உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஒளியானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒளின்னு சொல்லியாச்சு, அந்த ஒளியில் வந்து நிறைய வண்ணங்கள் இருக்குது. இந்த வண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் பல்வேறு அலைநீளங்கள், அதாவது வேவ் லென்த் இருக்குது. சரிங்களா? இந்த வேவ் லென்த்தை நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்னா நானோமீட்டர் அப்படின்றத வந்து நம்ம வச்சு அளக்கலாம். சார் இதெல்லாம் வந்து ஒயிட் பேலன்ஸுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படையில் இதை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளியினுடைய வகைகள் என்ன அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடின ஒளி. கடின ஒளி அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அடர்த்தி நிறைந்த ஒளின்னு சொல்லலாம். இப்போ இந்த கடின ஒளி வந்து எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ட் சன்லைட்டு அல்லது டைரக்ட் வீடியோ லைட்டு அல்லது டைரக்ட் ஃப்ளாஷ் லைட்டு, அப்புறம் டைரெக்டாக LED லைட்டு, இது எல்லாமே வந்து இந்த கடின ஒளி அதாவது ஹார்ட் லைட் கிடைக்கும். இப்போ இந்த ஹார்ட் லைட்டு அப்படின்னு பார்த்தாவே இப்போ நம்ம டைரெக்டாக வரக்கூடிய சன்லைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேடோஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அப்போ பார்க்கும்போது தெரியும் இது வந்து ஒரு டைரக்ட் லைட்டு, ஒரு ஹார்ட் லைட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்மையான ஒளி, அதாவது சாஃப்ட் லைட். சாஃப்ட் லைட் அப்படிங்கிறது வந்து அடர்த்தி குறைந்த ஒளின்னு சொல்லலாம். இப்போ இந்த மென்மையான ஒளியில் நமக்கு ஒளியில் கிடைக்கக்கூடிய அந்த ஷேடோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அம்பர்லா லைட்டில் கிடைக்கும், அல்லது ஒரு டிஃப்யூசர் லைட்டில் கிடைக்கும், அல்லது ஒரு பவுன்ஸ் லைட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் சாஃப்ட் பாக்ஸில் கிடைக்கும். அப்புறம் இதை தாண்டி நம்ம வந்து ஒரு டே லைட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு மேகமூட்டமாக இருக்குது அல்லது ஒரு மறைவான வெளிச்சமாக இருக்குது
அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒளி வந்து நமக்கு வந்து சாஃப்ட் லைட்டாக கிடைக்கலாம். இதுதான் ஒளியினுடைய வகைகள். இதுக்கும் ஒயிட் பேலன்ஸுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்பெக்ட்ரம். அது சயின்ஸில் இன்னும் முழுமையாக சொல்ல போனோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். இது என்ன சார் இது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஒளியில் வந்து நிறைய பல்வேறு வகையான கதிர்வீச்சுகள் வந்து அங்கேருந்து வருது. அதில் ஒன்று தான் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிறமாலைன்னு சொல்லலாம். இதை எப்படி சார் நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா, இப்போ நம்ம மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா வானவில், அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதை தான் நம்ம நிறமாலைன்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து நமக்கு சூரிய ஒளியில் தான் இது கிடைக்கும். இதை வந்து நம்ம செயற்கையாக உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிசம் முப்பட்டகம்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு சூரிய ஒளி அல்லது ஒரு வெண்ணிற ஒளியை வந்து நம்ம பாய்ச்சும்போது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அப்போவே வந்து ஒரு முப்பட்டகத்து வழியாக சூரிய ஒளியை பாய்ச்சும்போது இந்த புறம் வந்து ஒரு 7 வண்ணங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதை வந்து நம்ம சுருக்கமாக வந்து விப்கியார்னு சொல்லுவோம். விப்கியார்னால் என்ன அப்படின்னா வீணா வைலட்டு, ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, ஜீனா க்ரீனு, ஒயினா எல்லோ, ஓனா ஆரஞ்சு, ஆர்னா ரெட்டு. இதுதான் இந்த 7 வண்ணங்களை தான் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை எப்படி சார் நம்ம வந்து வரைபடமாக புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வயலட்டில் ஆரம்பித்து ரெட்டில் முடியும். இதோட 7 வண்ணங்கள். இதுக்கு பேர் தான் நம்ம வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு நம்ம இதை சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 வண்ணங்களையும் நம்ம வந்து கண்களால் பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும்? வானவில் சமயத்தில் பார்க்க முடியும். இது இல்லாமல் இந்த சூரிய ஒளியிலிருந்து வேறு என்ன கதிர்வீச்சு வருது அப்படின்னா ஒரு ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோ வேவ்ஸு, இன்ஃப்ரா ரெட்டு, அல்ட்ரா வயலட் ரேஸு, எக்ஸ்ரே, காமா கதிர்கள், இப்படி நிறைய கதிர்வீச்சுகள் வந்து இந்த சூரிய ஒளியில் வருது. எது இந்த 7 வண்ணங்கள் இல்லாமல் இந்த கதிர்வீச்சுகள்லாம் வருது. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த யூவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்ட்ரா வயலட் ரேஸ், அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு தான் முன்னாடி நம்ம கேமராவுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபில்ட்ரு போடுறோம், யூவி ஃபில்டர் அப்படின்னு ஒன்று போடுறோம். இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சு. கண்ணுக்கு தெரியக்கூடியது அந்த 7 வண்ணங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுதுன்னா அது காரணம் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். இந்த 7 வண்ணங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படம் பாருங்களேன், ஒரு மரம் வந்து பச்சையாக இருக்குது. இந்த பச்சை வந்து பச்சை அப்படின்றத எப்படி நம்ம மூளை புரிஞ்சுக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் இந்த மரத்து மேலே பட்டு இது பச்சை அப்படின்றது நம்ம மூளைக்கு அது தெரிவிக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து இந்த சூரிய ஒளியினுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் மேலே படுறதுனால தான் நம்ம வந்து இது அந்த வண்ணத்தை நம்ம மூளை வந்து புரிஞ்சுக்குது. இது வந்து ரெட்டு, இது ப்ளூ அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலை நீளம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 7 வண்ணங்கள் பார்த்தோம். இந்த 7 வண்ணங்களும் ஒவ்வொரு வண்ணங்களும் வெவ்வேறு அலைநீளங்களை கொண்டது. இந்த ஒவ்வொரு அலைநீளங்கள் எவ்வளோ நானோ மீட்டர்ஸ் அப்படின்றத இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெட்டு வண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா 665 எண்ணம், 665 நானோமீட்டர்ஸ். இதுதான் வந்து அதிகமான அலைநீளம் கொண்ட ஒரு ஒளி எதுன்னா ரெட்டு. அது அப்படியே படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட் வந்து ரொம்ப அலைநீளம் குறைவானது. இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 வண்ணங்கள், இந்த 7 வண்ணங்களுக்குமே வெப்பம் உண்டு. இதுதான் நம்ம சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ தான் நம்ம ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நம்ம என்டர் ஆகிறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லக்கூடிய 7 வண்ணங்களுக்கும் ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் வெப்பங்கள் உண்டு. அந்த வெப்பத்தில் மாறுபாடு உண்டு. இதை தான் நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இதை மதிப்பை வந்து நம்ம கெல்வின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கெல்வின் நம்ம ஒவ்வொன்றும் சொல்கிறோம். ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் எவ்வளோ கெல்வின் அப்படிங்கிற சார்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கெல்வின் இருக்கிறதுலே வந்து ரொம்ப குறைவான டெம்பரேச்சர் எதுனா 1000 கெல்வின். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அப்படியே ஒயிட் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5000 கெல்வின். அப்படியே ஒயிட்லேருந்து அப்படியே ப்ளூ வந்து ஏறிக்கிட்டே போகும். அப்படி 6000, 7000, 8000, 9000, 10000 அப்படின்னா இந்த ப்ளூ வண்ணம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரெட்டு வண்ணம் வந்து சிகப்பு, எல்லோ வந்து ஒயிட்டு, இந்த ப்ளூங்கிறது 10,000. இதை நீங்கள் நல்லா தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை இதை வந்து இந்த வீடியோ நீங்கள் இந்த சப்ஜெக்டை பாருங்கள். இதை தான் நம்ம வந்து வண்ணம், வெப்பம், கலர் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம், கெல்வின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா பாரன் கெல்வின் அப்படின்றவர் தான். இவர் வந்து 1800ஆம் ஆண்டு வந்து வண்ணத்துக்கும் வெப்பம் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த 1000லேருந்து 10,000 வரைக்கும் பார்த்தோம். ஆனால் நம்ம கேமராவில் வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா
2500லேருந்து 10,000 வரைக்கும் தான் நம்ம கேமராவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அலைநீளங்களையும் வெப்பத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அலைநீளங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்கும். அதே மாதிரி அலைநீளங்கள் குறைவாக இருந்துச்சுன்னா வெப்பத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒவ்வொரு கெல்வின் இருக்குது. அப்போ அந்த கெல்வினை வந்து எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ரெட் வண்ணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1000 தான் கெல்வின், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதனுடைய அலைநீளம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இப்போ நீல வண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், 10,000 கெல்வின் இருக்கும். ஆனால் அலைநீளம் குறைவு. இப்போ இந்த அலைநீளம் அதிகமானதுனால தான் இந்த சிகப்பு வண்ணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செல்ஃபோன் டவரு, ஒரு ஹெலிகாப்டரு, ஒரு ஃப்ளைட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு வண்ணத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் இந்த அலைநீளம் தான். கலர் டெம்பரேச்சர் வந்து இன்னும் ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கேஸ் ஃப்ளேம் இருக்குது. இந்த ஃப்ளேமை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பாருங்களேன், இப்போ வந்து ப்ளூவாக இருக்குது, நல்ல ஒரு ப்ளூவாக இருக்குது. அப்போனா என்னென்ன அர்த்தம்னா அதிக வெப்பநிலைன்னு அர்த்தம். அப்போ வந்து இது வந்து 10,000 அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ ஃப்ளேம் வந்து கீழே இருக்குது, அது வந்து அப்போ வந்து அதிகமான வெப்பநிலை இருக்குது. அந்த அதிகமான வெப்பநிலை வந்து 10,000 சரிங்களா. அதுக்கு மேலே அப்படியே லாஸ்ட்டு போங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குது, அது வந்து குறைந்த வெப்பநிலை. அது வெப்பநிலை எவ்வளவு 1000 சரிங்களா. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், இது வந்து 5,000. அப்போ கீழே வந்து 10,000, அடுத்து 5,000, அதுக்கடுத்து 1000. இப்படி நம்ம படிப்படியாக குறைந்த வெப்பநிலைனா என்னென்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இது வந்து குறைந்த வெப்பநிலை சரிங்களா. அதிக வெப்பநிலை அப்படின்னா நீல வண்ணமாக இருக்கும். இடையில் உள்ளது வெள்ளை வேணும் அப்படின்னா 5,000 சென்டரில் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கலர் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு கெல்வின் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த கலர் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வார்ம் கலர்ஸ், இன்னொன்று கூல் கலர்ஸ். இந்த வார்ம் கலர்னால் என்ன சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 5000 கெல்வின் வரை நம்ம பயன்படுத்தி படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வார்ம் கலரில் உள்ள அந்த டோன், வார்ம் கலரில் நம்ம வந்து படம் எடுக்கிறோன்னு அர்த்தம் சரிங்களா. இது வந்து இந்த வார்ம் கலர் அப்படின்னாவே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இது 3 வண்ணம் இருக்கும். இதை தான் நம்ம வந்து வார்ம் கலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்ம் கலருக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ இந்த வார்ம் கலரை பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு மூட் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து எப்படின்னா ஒரு வெப்பத்துக்கும் ஒரு குளிர்ச்சிக்கும் இடைப்பட்ட ஒரு வண்ணமாகும் இந்த வார்ம் டோன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து கூல் கலர். இப்போ நம்ம 6000 கெல்வினுக்கு மேலே நம்ம வச்சு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூல் கலர்னு பேர். அங்கே வந்து நீல வண்ணத்தில் படம் பதிவாகும் ஓகேங்களா. இந்த கூல் கலர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு மூடை நமக்கு ஏற்படுத்தும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலர்னு நம்ம சொல்லலாம். இந்த படங்கள்லாம் பாருங்கள், வார்ம் கலர் எல்லாம் எப்படி இருக்கும், கூல் கலர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் படங்கள்லாம் உதாரணமாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிக்கான் கேமரா மேனுவல் புக்கில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வார்ம் கலரை வந்து ரெட்டர் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூல் கலரை வந்து ப்ளூயர் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒளியிலையும் அந்த ஒளியினுடைய வண்ணத்தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு தீக்குச்சி வெளிச்சம் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரி வண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிவப்பு, ஒரு ஆரஞ்சு, ஒரு மஞ்சள், இந்த மாதிரி வண்ணங்கள் வந்து தீக்குச்சிலையும் மெழுகுவர்த்திலையும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த படங்களை உதாரணங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் இருக்கு இல்லையா, இந்த டியூப் லைட்டில் என்ன மாதிரி நமக்கு வண்ணங்கள் கிடைக்கும் அப்படின்னா எல்லா வண்ணங்களும் கிடைக்கும். சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, இப்படி ஏகப்பட்ட வண்ணங்கள் வந்து இந்த டியூப் லைட்டில் இருக்குது. என்ன காரணம், நம்ம இதெல்லாம் ஏன் நம்ம வந்து உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்டில் நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய ஒளியில் வந்து நம்ம படம் எடுத்திருப்போம். அப்போ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் இந்த உதாரணங்கள்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் லைட்டு. இந்த ஃப்ளோரசன்ட் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே எல்லா கலர்லையுமே இருக்குது, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, வெள்ளை, இதுக்குன்னு உதாரண படங்கள்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் லைட்டு. டங்ஸ்டன் லைட்னா என்ன சார் அப்படின்னா சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, இது 3 வண்ணம் கிடைக்கும். இப்போ டங்ஸ்டன் லைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ லைட் இருக்கு இல்லையா, அது டங்ஸ்டன் லைட்டு. இப்போ வீட்டில் ஒரு குண்டு பல்ப் இருக்குது, அது டங்ஸ்டன் லைட்டு. இதில் என்ன ஒளி கிடைக்கும் அப்படின்னா சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த மாதிரி ஒளியெல்லாம் கிடைக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டு. இப்போ நம்ம அதிகமாக நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து அதிகமாக என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எல்இடி லைட்டு. எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஸ்டேஜுக்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா எல்இடி லைட்டு. இப்போலாம் நம்ம வந்து வீடியோ லைட்டு அதிகம் பயன்படுத்துறதில்ல. டங்ஸ்டன் லைட்டு அதிகமாக பயன்படுத்துறதில்ல. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டு. இதுலேயுமே எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. சிவப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை, இப்படி நிறைய வண்ணங்களில் அவருடைய அந்த இதில் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூரிய ஒளி. இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரி ஒளி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ காலை, மாலை இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போயும் வழக்கம் போல் சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ இந்த 3 ஒளியும் நமக்கு வந்து காலையிலேயும் மாலையிலேயும் கிடைக்கும். மத்தியான வேலையில் பகல் வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு கிடைக்கும், வெள்ளை வண்ணம் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சப்ஜெக்டில் என்ன மாதிரி கெல்வின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இதுவுமே நமக்கு ஒயிட் பேலன்ஸினுடைய ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தணல். தணல் அப்படின்னா எம்பர் லைட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல், இந்த கரி இருக்கு இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய ஒளி தணல் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1000 கெல்வின். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஒயிட் பேலன்ஸ் சப்ஜெக்டை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒயிட் பேலன்ஸ் ஈஸியாக அமைக்கலாம். இந்த தணல் வெளிச்சத்தில் வந்து நமக்கு 1000 கெல்வின் கிடைக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டு கொடுத்துருக்கேன். நம்ம என்ன வண்ணத்தில் 1000 கெல்வின், 1000 கெல்வின்னா என்ன வண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், 1000 கெல்வின் அப்படின்னா நம்ம வந்து ரெட்டில் படம் எடுக்குன்னு அர்த்தம். இந்த ஒளியிலையுமே ரெட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி வெளிச்சம். இதில் வந்து 1700 கெல்வின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி வெளிச்சம் 1850 கெல்வின் மெழுகுவர்த்தி வெளிச்சம். இது எல்லாமே சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸு அன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் செட்டு. இது ரெண்டுக்குமே ஒன்று தான். இந்த சன்ரைஸும் சன்செட்டும் ஒரே கெல்வின் தான். 1850லேருந்து 3000 கெல்வின் வரைக்கும் இந்த கெல்வின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் லைட்டு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி டங்ஸ்டன் லைட் அப்படிங்கிறது 2700 கெல்வின்லேருந்து 3300 கெல்வின் வரைக்கும் இந்த டங்ஸ்டன் லைட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கெல்வின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரசன் லைட்டு. ஃப்ளோரசன் லைட்னா 2700 கெல்வின்லேருந்து 6700 கெல்வின். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, நீலம் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஃப்ளோரசன் லைட்டில் எல்லா கெல்வினுமே இதில் அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4100 கெல்வின் வரைக்கும் கெல்வினில் இதில் ஒளி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகல் வேலை ஹரிஜன் ஸ்கைலைட்னு சொல்லுவோம். இது வந்து 5000 கெல்வின். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டை பேஸ் பண்ணி வானம் பூரம் ஒரே வெள்ளையாக இருக்கும். ஓகேங்களா? பக்கத்தில் உள்ள அந்த கலர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கெல்வின் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 5000 இடத்துல பாருங்கள், 5000லேருந்து ஒரு 5500 வரைக்கும் ஒரே ஒயிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன்னி டே லைட்டு. இதில் வந்து 5500. இதில் கொஞ்சம் ப்ளூ நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டு. இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்க அப்படின்னா 4200லேருந்து 5500 வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளாஷ் லைட்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் நமக்கு வந்து கெல்வின் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுடி லைட்டு. இப்போ ஒரு சூரிய ஒளியை வந்து மேகம் மூடிக்கிச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 6000 கெல்வின். ஓகேங்களா? இப்போ இந்த 6000 கெல்வின் அப்படின்னா என்னென்னா அந்த அதில் கிடைக்கக்கூடிய ஒளி வந்து நீல வண்ணம் கலந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்டே பகல் வேலை 6500 கெல்வின். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீல வண்ணம் கலந்துருக்கும். அதனால தான் 6500 கெல்வின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடு லைட்னா என்னென்னா டைரெக்டாக சூரிய ஒளி இல்லாமல் ஒரு மறைவான வெளிச்சம். இப்போ வந்து இதில் பாருங்களேன், ஒரு டெண்டுக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அப்போ டெண்டுக்கு கீழே கிடைக்கக்கூடிய ஒளி வந்து ஷேடு லைட்டு. அந்த புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பாறை இருக்குது. அந்த பாறைக்கு கீழே கிடைக்கக்கூடிய லைட்டு வந்து அந்த ஷேடு லைட்டு. இதில் வந்து எவ்வளோ கெல்வின் இருக்கும் அப்படின்னா 8000 கெல்வின் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூ ஸ்கை, நல்ல ப்ளூவாக இருக்குது அப்படின்னா 10000 கெல்வின். இப்போ இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் சம்மந்தமான ஒரு அடிப்படையான ஒரு தொழில்நுட்ப தகவலை வந்து நான் வழங்கியிருக்கேன். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேமராவில் என்னென்ன மாதிரி ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்ப்போம். ஆட்டோனா என்ன, ப்ரீசெட்னா என்ன, கெல்வின்னா என்ன, இன்னும் நிறைய ஒரு ஒயிட் பேலன்ஸ் சம்மந்தமான தொழில்நுட்ப தகவலை நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம ஒயிட் பேலன்ஸ்க்கு உதவி பண்ணக்கூடிய அந்த கலர் செக்கர் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து எக்ஸ்போ டிஸ்க்கு, அப்புறம் இன்னும் ஒயிட் பேலன்ஸினுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.